சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 30 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று கோட்டை ரயில் நிலையம் அருகே போராட்டம் என்பது நடந்து வருகிறது. நேற்றும் அதே பகுதியில் தான் போராட்டம் நடந்தது. காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு என்ப நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இன்றும் 30வது நாளாக போராட்டம் என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையை அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பிறகு மீண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்படும். அதே போல நாளையும் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விடுமுறை நாளிலும் போராட்டம் நடக்கும் என்றும் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நாளையும் போராட்டம் தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது கைதானவர்களை சமூக நலக்கூடத்திற்கு காவல்துறையினர் அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில் மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.